சென்னை லட்சுமிபுரம் இசிஐ சர்ச் 50வது ஆண்டு நிறைவு விழாவில் பென்ஸ் அவர்கள் பேசுகிறார். காலையில் கதிரொலி மாணிக்கம் இசிஐ அவங்க வந்தாங்க, காலையில் ஆராதனை நடத்தினாங்க. இப்போ ஈவினிங் பென்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க. ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த பிரச்சனையை ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம். ஒரு பிரச்சனை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா ஒன்று ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரு, இல்லை அப்படின்னா அதன் நிமித்தமா ஏதோ ஒன்றை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறாரு, இல்லை அப்படின்னா அவர் உங்களை அவர் பக்கமாய் இழுப்பதற்காக இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார். இந்த 3 காரியமும் இல்லாம ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஆண்டவர் வாசிக்கிறேன், நீங்க கலங்கவே வேண்டாம். இந்த பிரச்சனையை குறித்து நீங்க எவ்வளவும் கலங்க வேண்டாம். அது ஒரு பெரிய மலையை போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, இந்த பிரச்சனை நிச்சயமாய் உனக்கு ஒரு உயர்வை கொண்டு வரும், ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும், ஒரு மகிமையை கொண்டு வரும். இந்த பிரச்சனையின் மூலமாக நான் உன்னை பொன்னாக விளங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. 10 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருத்தர் ஒரு நல்ல டீச்சர் மாதிரி இருக்காங்க. அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்போ சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவர்களை வாட்ச் பண்ணா அவங்க ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில், ஒரு மனநிலைமை பாதிக்க ஒவ்வொரு வாரமும் எந்த ப்ரேயர் நடந்தாலும் அந்த ப்ரேயரில் ஒன்றில் கூட அவங்க தவறவே மாட்டாங்க. எல்லாம் முன்னாடி உட்காந்துருவாங்க. நான் மேடை இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மேடையினுடைய முன்னாடி உட்காந்துருவாங்க. வச்ச கண்ணு வாங்காமல் பார்ப்பாங்க. கண்ணை எடுக்க கேட்டேன், இல்லை உங்களால எங்களுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது, நீங்க கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லி போனேன். அங்க போனா யார் இருக்கா அப்படின்னு சொன்னா இந்த சிஸ்டர்ல பார்த்தாரு. இவங்க யாருக்கு அடங்குவாங்கன்னு தெரியல, இதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ரத்னபுரியில் ஒருத்தர் இருக்காரு, ஒரு தாடிக்காரு, அவர் சொன்னாருன்னா அடங்கும் அப்படின்னாங்க. அதனாலதான் உங்களை கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இது என்ன அப்படின்னா, நான் வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பேகுக்குள்ளேயே பவுடர் எல்லாம் வச்சிருந்துருக்காங்க. முகத்தை கழுவி, முகத்தை சுத்தமா கழுவி பவுடரெல்லாம் போட்டாங்க. பவுடரெல்லாம் போட்டு நான் வரேன்னு சொன்னா அப்படியே பயங்கரமா ஜில்லுன்னு அப்படியே உட்காந்து இருக்கிறாங்க. ஸோ நான் எதுவுமே சொல்லலை. ஒன்றும் என்ன சிஸ்டர் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை இவங்க எல்லாருமே என்னை இந்த மாதிரி கடினமாக நடத்துகிறாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மாதிரி வெளியில எல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம நடந்துக்கணும், நம்ம இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க இல்லை, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி, சரி இப்போ உங்கள் பிரதர் வருவாங்க, இந்த பிரதர் வந்த உடனே நீங்க போறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் போறேன்னு சொல்லி அவங்க அண்ணன் உடனே ஒரு ஆட்டோல வந்தாங்க. அந்த ஆட்டோல ஏற சொன்னா அடுத்த நிமிஷம் எதுவுமே பேசாம அப்படியே போய் ஆட்டோல ஏறிட்டாங்க. ஆட்டோல ஏறும் போதே என் மனசுல ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இவங்க எங்க போய் வேணாலும் நல்லா இருக்கட்டும், எங்க போய் வேணாலும் நல்லா இருக்கட்டும், ஆனா இனி ஒரு டைம் இந்த முகத்தை நான் என்ன பண்ண வேண்டாம்னா நான் பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை ஆண்டவரே. அந்த ஒண்ணுக்கு பின்னாடி போகாதீங்க, ஒண்ணுக்கு பின்னாடி போகாதீங்க. அந்த ஒரு பாவம் உங்களை எவ்வளவு மோசமான நிலைமைக்கும் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரனாகிய என்னை கொண்டு நிறுத்தி யாரையோ ஒருத்தரை எச்சரிக்கிறார். உன்னை மரணம் வரைக்கும் கொண்டு போயிடும், உன்னை அழிச்சிரும், உன்னை நிர்மூலமாக்கிரும். ஆனால் இன்றைக்கு நீ திரும்பி வருவாயானால் கர்த்தர் உன்னை மறுபடியும் வாழ வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, முழு பலத்தோட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தாவே எனக்கு நீர் ஒன்று செய்யும், எனக்கு ஒன்று செய்யும், என்னுடைய தீமைகளை அவர் நன்மையாய். சென்னையில் இசிஐ சர்ச் ஆரம்பிக்கப்பட்டு 50 வருடங்கள் முடிவடைந்திருக்கிறது. அதுக்காக பென்ஸ் அவர்கள் இரவு நேர செய்தியை கொடுக்குறாரு. அந்த செய்தியில் பாருங்க, ஒரு பெண்ணோட ஹிஸ்டரி சொல்றார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி அது. அந்த பெண் எங்கே போனாலும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறான் சர்ச்சில். பாஸ்டர் பென்ஸ் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு இதனால் என்னது
இப்போ பாஸ்ட் இவர் கிறிஸ்டியனு இது மாதிரி இவருடைய பேரை வச்சு இப்படியெல்லாம் செஞ்சால் எவ்வளோ அது நல்லா இருக்குமா? அதனால் இந்த அம்மாவுக்கு சொல்லி பார்த்துருக்காரு, கேட்கல. அது ஒரு மாதிரி பண்ணியிருக்குது. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அது வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க போலீஸ்காரங்களே அடிக்கிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இவங்களை யார் சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இதுங்க ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் வந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் பென்ஸை கூப்பிட்றாங்க. போகிறாரு. போயிட்டு அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க அண்ணன் ஆட்டோ எடுத்துன்னு வர்றாரு. அந்த ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. இந்த பெண்ணு காகத்தான் ஒரு அதிகமாக ஜெபம் பண்ணார். சர்ச்சில் சபையார் வரணும், ஆத்மாக்கள் வரணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாராம். ஆனால் யாரையும் இவங்க வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணலையா. ஆனால் இந்த பெண் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார். அவளை பாதிக்கப்பட்டுக்கிறாரு பாஸ்டர் பென்ஸ். இந்த மாதிரி இந்த பெண்ணுக்காகத்தான் அவர் உப்பு போட்டு ஜெபம் பண்ணாராம். உப்பு போட்டு ஜெபம் பண்ணார். அதை நான் ரெக்கார்ட் பண்ணல. உப்பு போட்டு ஜெபம் பண்ண இந்த பெண்ணுக்காக தானா. இது ஒரு வீடியோவில் முந்தைய சொல்லியிருக்கிறார், உப்பு போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு மற்றவங்களும் சொல்லியிருக்காரு. அது இவர் இந்த பெண்ணுக்காக செஞ்சிருக்கிறார். 50 வருடம் முடிந்து கட்டிட சபைகளை இன்னைக்கு பொன்விழா ஆண்டு அப்படின்னு கொண்டாடுறது நல்லதாக இருக்கு. அதுக்கு பாஸ்டர் பென்ஸ் வர்றது நல்லதாக இருக்குது. பேச அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு. நம்ம இங்கே காலகாலமாக செய்திருக்கின்ற ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதனால் நன்மை என்ன, தீமை என்ன, அதனால் அடைந்த நன்மை என்ன அப்படின்னு நம்ம ஆராய வேண்டியது அவசியமாகுது. அந்த காலத்தில் கட்டிடக்கலை சபையில் ஆரம்பித்தாங்க, அதை நம்ம கட்டிடம் நடத்தணும், தடைபடாத நடத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். இங்கே ஆராய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 50 வருடமாக சர்ச்சுக்கு போய்கிறோம். அந்த சர்ச்சில் உள்ள அங்கத்தினர்களுடைய நிலைமை என்ன, சர்ச்சிலுடைய அங்கத்தினர்களுடைய நிலைமை என்ன? இப்போ கட்டிட சபை உயர்ந்து நிற்குது, கட்டிட சபை ஜொலிக்குது. அப்படியே அந்த அங்கத்தினர்கள் காணிக்கை கொடுத்தவர்களுடைய 50 வருடமாக சர்ச்சுக்கு போயிட்டு காணிக்கை கொடுத்தவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது நம்ம யோசிக்கணும். அது ஒரு ஒரு ஏழ்மை நிறைந்த அந்த காலத்தில் ரொம்ப வளர்ச்சி அடையாத ஒரு இடம் தான் அது. இந்த சர்ச் இருக்கிற இடம். அங்கே ஏழைகள் அதிகம். ஏன்னா வீடு இல்லாத வீடு, வசதியான வீடு இல்லாத வசதியான வீடுன்னா என்ன, போதுமான இருப்பிட வசதி இருக்கணும். நாளைக்கு அந்த ஒரு வாழ தகுதியான ஒரு வீடு இருக்கணும். அந்த மாதிரி வீடுகள் அங்கே கிடையாது. அந்த காலத்தில் கட்டிட்டு போயின்னு இருக்க 50 வருஷமாக சர்ச்சுக்கு போய்க்கிறாங்க. அந்த சர்ச்சுக்கு போகிறவங்களோட நிலைமையே இன்னும் வளர்ச்சி அடையலை. அவங்க ஒரு வாழ தகுதி இல்லாத ஒரு வீட்டில் தான் பல பேர் அங்கே வாழ்ந்துன்னு இருக்காங்க. இருந்தாலும் இந்த கட்டிட சபைகளுடைய பெருமையை நம்ம பேசின்னு இருக்கோம். கட்டிட சபைகளுடைய பெருமையை பேசின்னு இருக்கோம். நம்முடைய சர்ச்சுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. ஒருத்தர் பேர் சொல்கிறாரு, அந்த சர்ச்சை கட்டும்போது இருந்தவர் 34 வயசில் அந்த அவருடைய 34 வயசில் அந்த சர்ச்சை கட்டினாங்க. இப்போ 84 வயசு இருக்கிறார். நான் மட்டும்தான் இருக்கிறேன். இந்த சர்ச்சு கட்டி இவ்வளோ கட்டும்போது நான் இருந்தேன், எல்லாம் மறிச்சிட்டாங்க. இந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது இருந்தவங்களெல்லாம் மறிச்சிட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே வாழ தரம் வரல, வாழ்க்கை தரம் நம்ம இங்கே உயரல. ஆனால் நம்முடைய ஆலயங்கள் உயர்ந்து இருக்குது. இது கர்த்தருக்கு பிரியமா? இந்த மாதிரி செய்கிறது இறைவனுக்கு பிரியமா? இயேசுவுக்கு பிரியமா? பைபிள் இதை ஏற்றுக்கொள்கிறதா, அங்கீகரிக்குதா? இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய காலகட்டம், இது யோசிக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா பண தேவையில் அதிகமாகிடுச்சு, விலைவாசி அதிகமாகிடுச்சு, நம்முடைய பொருளாதார உயரல, வாழ்க்கை தர உயரல, சொந்த வீடு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம இன்னும் இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? கட்டிட சபையை கட்டி நாங்கள் போய் கைத்தட்டு காணிக்க கொடு, 1000 பேர் 1,00,000 பேர் ஒரே ஆளுக்கிட்ட காணிக்க கொடு, அவங்க உயர்ந்து போட்டோம், காணிக்க கொடுக்குறவங்கலாம் தாழ்ந்து போட்டோம் அப்படின்னு சொல்லுதா? காணிக்க வாங்குறவர் காரில் போவார், காணிக்க கொடுக்குறவங்க இன்னைக்கு ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா 10க்கு 5 கணக்கு பார்க்கறது, கடை வாங்கிறது, இந்த நிலையில தான் இருக்காங்க. 50 வருடமாக அவர்கிட்ட காணிக்க கொடுத்தவங்க நீ கட்டிட சபையில் உயர்ந்து நிற்குது. அதை பைபிள் அங்கீகரிக்கிறது கிடையாது, ஏற்றுக்கிறது கிடையாது. கட்டிட சபையில் கடவுளாக எந்த சபையிலாவது பிரசங்கம் பண்ணார் இயேசு கிறிஸ்து. அப்போ பேசுகிறாரு, அந்த சபையை இடிச்சு போடணும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து காலத்தில் அந்த சபையை, அவர் பிரசங்கமான சபையை இடிச்சு போடுகிறான்னு சொல்லிட்டு போயிட்டார்.
ஆனால் இது வந்து இயேசு கிறிஸ்து ஒரு சபையை கட்டல. இந்த காலத்தில் நம்ம வாழ்கிற காலத்தில் இயேசு கிறிஸ்து அந்த சபையில் வந்தார். அந்த பாஸ்டர் தான் ரொம்ப பெரிய பாஸ்டர். அந்த சபையில் வந்து பேசுகிறாரு இயேசு கிறிஸ்து. எதிராக இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம். நம்ம வாழ்க்கையை வாழத்தான் படைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக செழிப்பாக பணப்பற்றாக்குறை இல்லாத, எங்கேயும் கடன் வாங்காத, வட்டிக்கு வாங்காத, சுயமாக சம்பாதிச்சு முன்னுக்கு வரதான் இங்கே பைபிள் சொல்லியிருக்கிற ஒரு வழி. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நான் என் சர்ச்சு 50 வருடம் முடிஞ்சிடுச்சு, என் சர்ச்சு 100 வருஷமாக முடிஞ்சிடுச்சு, தோமாவை இங்கே தான் புதைச்சாங்க, இயேசு கிறிஸ்து அங்கே தான் புதைச்சாங்க அப்படி பெருமை பாராட்டின்னு இருக்கும். தோமாவை சென்னையில் தான் புதைச்சாங்க, இந்த சர்ச்சில் தான், சாந்தம் சர்ச்சில் தான் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டின்னு இருக்கோம். அந்த இறை நோக்கத்தை நம்ம நினச்சி பார்க்குறது கிடையாது. எதற்காக இந்த இயேசு கிறிஸ்து வந்தார், 12 சீடர்களை எதுக்கு ஏற்படுத்தினார், இந்த 12 சீடர்கள் எதை குறிக்குது, இயேசு கிறிஸ்து எதை குறிக்குது, இயேசு கிறிஸ்துன்றது எதை குறிக்கிறாரு, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எதை குறிக்குது, இயேசு கிறிஸ்துன்றது 12 சீடர்கள்ன்றது எதை குறிக்குது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அப்படின்றது நம்ம அலசி ஆராயணும். ஏன்னா என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். எல்லாத்துக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் நான் விடை சொல்லியிருக்கேன், வழி சொல்லியிருக்கேன். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.